வணக்கங்க, நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகனுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆண்களுக்கு தவிக்கிற பிரச்சனை நம்ம பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்ஷன் டெஸ்டிஸ். ஸோ டார்ஷன் டெஸ்டிஸ்னா அந்த விரை தானா சுத்திடுறது. இந்த டார்ஷன் டெஸ்டிஸ் ஆண்களுக்கு நடந்தால் அது ஒரு எமர்ஜென்சி. உடனே ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனாதான் அந்த விரையை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஸோ டார்ஷன் டெஸ்டிஸ்ன்றது எந்த வயசு ஆண்களுக்கும் நடக்கலாம். முக்கியமாக சிறு வயசு ஆண்களுக்கு நடக்கலாம். ஸோ ஒரு 15 to 25 வயசுக்குள்ள முக்கியமாக நடக்கும். ஸோ இது எதனால் நடக்குது டாக்டர் அப்படின்னு கேட்டேன். முக்கியமாக இது பிறக்கும் போதே இந்த ஆண்களுக்கு இது அஃபெக்ட் ஆகிற ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விரை இந்த வர டியூப், அதுக்கு சார்ந்த டியூப் வேஸ் டிஃபரன்ஸ் கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டியூப் ரொம்ப நீளமாக இருக்கலாம். அதனால் அந்த விரை சுத்தருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கலாம். ஸோ அதனால் ஆகலாம். இல்லாட்டி விரை ஒரு அப்நார்மல் பொசிஷன், பிறந்ததுலேருந்தே ஒரு அப்நார்மல் பொசிஷனில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கன்ஜினிட்டல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பிறக்கும் போதே இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த விரை சுத்தருக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இந்த டார்ஷன் டெஸ்டிஸ் சில டைம் அடிபட்டாலும் ஆகலாம். ஏதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபுட்பால் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆடும்போது இல்லை கிக் ஸ்டார்ட் அடிக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடித்தா இந்த விரை சுத்தருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டார்ஷன் டெஸ்டிஸ்க்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விரை பகுதி, அந்த சுத்தின விரையில் இருக்கிற பகுதியில் ரொம்ப வலி இருக்கலாம். ஸோ தாங்க முடியாத வலி இருக்கலாம். ஸோ என்ன பண்ணாலும் அந்த வலி மாத்திரை கொடுத்தா கூட சில டைம்ஸ் இந்த வலி தாங்க முடியாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீவர் வரலாம். இல்லாட்டி அந்த ரொம்ப இருதய துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். இல்லை மயக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம். சில பேர்த்துக்கு வயிறு வலி கூட இதனால் வரலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக யூரோலஜிஸ்ட் இல்லை ஆண்ட்ராலஜிஸ்ட்டை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து டாக்டரை பார்த்துட்டு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எமர்ஜென்சியாக ஸ்கேன் உடனே எடுக்க சொல்லுவாங்க. சில பிளட் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கேன் எடுக்கும்போது இந்த விரை சுத்து அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ண தேவை இருக்கும். ஸோ இதனால் என்ன, இந்த டார்ஷன் டெஸ்டிஸ்னால என்ன காம்ப்ளிகேஷன், பார்க்காம டாக்டர்கிட்ட போகாம விட்டா என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது சுத்துறனால, விரை சுத்துறனால அதுக்கு விரைக்கு வர ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிரும். பிளாக் ஆச்சு அப்படின்னா ஸ்லோவாக அந்த விரை அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த விரை சுத்து ஆனதுக்கு அப்புறமே உடனே ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள இல்லை ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள வந்தால் நம்ம 6 to 12 மணி நேரம்னு சொல்கிறது ஒரு கோல்டன் ஹவர். ஸோ அதுக்கு மீறி போனால் அந்த விரை அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 6 to 12 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அதுக்குள்ளே சர்ஜரி பண்ணால் அந்த விரையை காப்பாற்றக்கூடிய தன்மை கூடும். இந்த அழுகி போச்சு அப்படின்னா அந்த விரையை நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி செப்சிஸ் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இப்போ என்னென்ன அப்படின்னா என்ன சர்ஜரி இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக எமர்ஜென்சியாக ஓப்பன் பண்ணி அந்த விரையை சுற்றி இருக்கிறத திருப்பி சுத்தாமல் ஆக்கி டீடார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பண்ணி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த விரைக்கு பிளட் சப்ளை திரும்ப வருதா அப்படின்னு, இல்லை அழுகி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. சம்டைம்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அந்த திருப்பி அந்த ரத்தம் ஓட்டமெல்லாம் மேம்பட்டு கொஞ்சம் நார்மல் ஆகுது அப்படின்னா அந்த விரையை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா அது அழுகி போச்சு, கருப்பாயிருச்சு, காப்பாற்ற முடியாதுன்னா அதை நம்ம எடுத்துருவோம். ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே அழுகி போன விரையை உடம்புல எங்கேயுமே அழுகி போனதை வச்சான்னா அந்த செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி உயிருக்கு ஆபத்தான நிலைமை வந்துடும். அதனால அந்த விரையை எடுத்துருவோம் அழுகி போனவை. இல்லை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த விரையை இனிமேல் சுத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த விரையை 3 இடத்துல தைச்சு விட்டுருவோம். ஸோ அதை சுத்தாமல் இருக்கிறதுக்கு ஃபியூச்சரில். அதுக்கப்புறம் ஒரு சைடு விரது இந்த மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு சைடு அதே பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஜென்ரலாக அந்த இன்னொரு சைடு இருக்கிற விரையுமே நம்ம தைச்சு விட்டுருவோம். ஸோ அதுவுமே இந்த மாதிரி சுத்தாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்காக அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிற டெஸ்டிஸும் நம்ம ஜென்ரலாக எல்லா பேஷண்ட் இந்த ஒரு சைடு டார்ஷன் வந்தாலுமே இன்னொரு சைடு டெஸ்டிஸை நம்ம ப்ரிகாஷனரியாக தைச்சு விட்டுருவோம். ஸோ இது இந்த டார்ஷன் டெஸ்டிஸ்ன்ற ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய ஆண்களுக்கு வருது. இந்த அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர்த்துக்கு அந்த விரையை ரிமூவ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆண்களுக்கு இந்த மாதிரி வேற வலி வருதுன்னா உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிட்டா நம்ம அந்த டெஸ்டிஸை காப்பாற்றுற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது நிறைய தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஆண்களுக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.